இவரை பற்றி கூறுவது என்னவென்றால், முதலில் இந்து முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஒரு ஒற்றுமையை திகழும் இடம் இது என்று கூறினால் அது மிகையாகாது. ஏனென்றால் முஸ்லிம் ஆண்டு கொண்டிருந்த சமயத்திலே இது காடாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே முஸ்லிம் அவர்கள் தான் இதை ஆரம்பித்தார்கள். நீங்கள் நேரடியாக வந்து தரிசனம் செய்ய வேண்டும். காலையில் பார்த்தார் ஒரு பாலகன் மாதிரி, ஒரு குழந்தை மாதிரி தோற்றமளிப்பார். மதியத்திலே ஒரு வாலிபன் கூறி ஒரு மிடுக்கோடு நிற்று கொண்டிருப்பார். மாலை ஆக வயோதிகர் போல் காட்சி அடித்து நம்முடைய மகிழ்ச்சியை கொண்டாடுவார். இது நாங்கள் உணர்வுபூர்வமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் கண்கூட கண்டு ஒரு ரசித்துள்ள ஒரு காட்சி. குழந்தை எனக்கு ஆம்பளை குழந்தை ரொம்ப ஆசை. எனக்கு 2 பொண்ணு, ஒரே ஆம்பளை குழந்தை. என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிரியம் இந்த கோயில். வேண்டிகிட்டு இருந்தோம், இந்த மாதிரி பையன் பிறந்தா இந்த சன்னிதியில் வந்து அபிஷேகம் பண்ணுறோம்லாம். அது சொன்ன மாதிரி எங்களுக்கு பையன் பிறந்துருச்சு. நல்ல மனசோ ஏதோ ஒரு கஷ்டம் இருந்தாலும் இந்த கோயிலில் வந்தாலும் ஆறுதலாக இருக்கும், நல்லா சந்தோஷமாக இருக்கும். வந்து நீங்கள் அந்த அனுபவத்தை பாருங்கள், பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு பலன் வரும். அது உண்மை. அதுதான். ஒரு நந்தவன தோட்டத்தில் முருகர் குழந்தையாக விளையாடிட்டு இருக்காரு. அப்போ நான்முகன் பிரம்மா கிராஸ் பண்ணுறாரு. அப்போ பிரம்மாவை பார்த்து ஒரு குழந்தை கேள்வி கேட்குறாரு, எல்லாம் ஓம் சொல்கிறாங்களே, அது என்ன தாத்பரியம்னு சொல்லிட்டு. அப்போ பிரம்மா வந்து, நீ சின்ன பையன் தானே, உனக்கு நான் தலைவணிங்க சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எட்வைட்டாக இருந்ததுனால பிரம்மாவை தலைமையில குட்டி சிறையில் அடைச்சதா ஒரு வரலாறுங்க. 6 செவ்வாய்க்கிழமை இல்லை 6 ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா நம்ம நினைக்கிற இது நடக்குது. பொதுவாக அந்த பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு, குழந்தை பாக்கியம், திருமண தடங்களுக்கு பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக கடைபிடித்து வருகிறார்கள். வணக்கம். ஆண்டார்கோம் கிராமத்திலிருந்து பேசுகின்றேன். இந்த கிராமமானது பாலசுப்ரமணியன் சுவாமினால் மிகவும் பிரபலமாக எல்லோராலும் அறியப்பட்டு வருகின்றது. இவரை பற்றி கூறுவது என்னவென்றால், நான் மிகவும் சிறியவன், அவரை பற்றி கூறுவதற்கு என்னவென்றே தெரியவில்லை. இருந்தாலும் என்னுடைய புத்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் இந்து முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஒரு ஒற்றுமையை திகழும் இடம் இது என்று கூறினால் அது மிகையாகாது. ஏனென்றால் முஸ்லிம் ஆண்டு கொண்டிருந்த சமயத்திலே இது காடாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே முஸ்லிம் அவர்கள் தான் இதை ஆரம்பித்தார்கள். பக்கத்தில் முஸ்லிம் நகர் என்று ஒரு பிரபலமான இடம் இன்றும் சிறப்பாக இருக்கின்றது. பலரும் வந்து அந்த இடத்திலே ஓதி கொண்டு சிறப்பாக சொல்கிறார்கள். அவர் ஆரம்பித்த இந்த கோயிலை நம்முடைய மூதார்கள், எங்களுடைய மூதார்களும் சேர்ந்து இது ராஜகோபுரம் அமைத்தார்கள். பலரும் சேர்ந்து உழைத்து பிரம்மோற்சவம் என்ற ஒரு இதை ஆரம்பித்து, இதெல்லாம் நம்முடைய நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக நான் சொல்வேன். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இது மேலும் பிரபலம் அடைந்து 4 மாட வீதிகளும் சிறப்பாக இருக்கின்றது. எங்களுடைய மூதாதைகள் ஆறுமுகம் என்பவர் இந்த கோயிலை பல செயல்களை செய்து காட்டினர். அவர்கள் வழி வந்த நாங்கள் இந்த கோயிலுக்கு சஷ்டி உற்சவம் ஆகிய 6 நாட்களும் எங்களுடைய உபயோகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிரம்மோற்சவத்தில் கடைசி நாளான சாந்தி அபிஷேகம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் எங்களுடைய மூதாதைகள் செய்த ஒரு புண்ணியத்திலே நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு பாக்கியமாக இப்பொழுது தேரே இல்லாத அந்த ஸ்தலத்துக்கு ஒரு 70 ஆண்டுகளுக்கு பிறகு தேர் செய்யும் பாக்கியம் எங்களுக்கு குடும்பத்துக்கு கிடைத்தது. முருகனுடைய வரப்பிரசாதம். அவரை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் நேரடியாக வந்து தரிசனம் செய்ய வேண்டும். காலையில் பார்த்தார் ஒரு பாலகன் மாதிரி, ஒரு குழந்தை மாதிரி தோற்றமளிப்பார். மதியத்திலே ஒரு வாலிபன் கூறி ஒரு மிடுக்கோடு நிற்று கொண்டிருப்பார். மாலை ஆக வயோதிகர் போல் காட்சி அடித்து நம்முடைய மகிழ்ச்சியை கொண்டாடுவார். இது நாங்கள் உணர்வுபூர்வமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் கண்கூட கண்டு ஒரு ரசித்துள்ள ஒரு காட்சி. இது எல்லோரும் ரசிக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் மிகைப்படுத்தி கூறவில்லை. நீங்கள் வந்து அனுபவியுங்கள். தெய்வ காரியங்கள் எல்லாம் பிறர் சொல்லி கேட்கப்படவில்லை, நாம் உணர வேண்டும். அந்த உணர்ச்சியை நீங்கள் வந்து அடையலாம். மேலும் நாங்கள் வாழ்க்கையில் மேலும் முன்னேறி வருவதற்கு ஒரு உதாரணம் என்னுடைய பசங்கள் 2 பேர் டாக்டர்கள். இவர்கள் நாங்கள் சாதாரண மேற்கொண்டு அதிகாரமும் துணிச்சலும் நமக்கு வருவது என்றால் இவருக்கு. ஏனால் அவர் நிற்கும் தோரணையே இடுப்பிலே கை வைத்து கொண்டு ஒரு அதிகார தோரலை நின்று கொண்டிருக்கின்றார். அதை பார்க்கும்போது மெய்சிலிக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்தில் இருந்து கொண்டு நான் பேசுவது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இதை கேட்கின்ற நீ அனைவரும் வந்து இருந்து தரிசித்து அவன் அருள் பெற வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எனக்கு முன்னாடி முருகர் பக்தர் அந்த அளவுக்கு இல்லை. எனக்கு நடுவில் பெருமாள் பக்தர் தான் அதிகம். குழந்தை எனக்கு ஆம்பளை குழந்தை ரொம்ப ஆசை. எனக்கு 2 பொண்ணு, ஒரே ஆம்பளை குழந்தை. என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிரியம் இந்த கோயில். வேண்டிகிட்டு இருந்தோம், இந்த மாதிரி பையன் பிறந்தா இந்த சன்னிதியில் வந்து அபிஷேகம் பண்ணுறோம்லாம். அது சொன்ன மாதிரி எங்களுக்கு பையன் பிறந்துருச்சு. பையன் பிறந்தா உடனே திருப்பி சாமிக்கிட்ட அபிஷேகம் வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் தான் ஆச்சு. இது ஆகி நம்ம சாமிக்கிட்ட நேரடியாக பேசி அபிஷேகம் பண்ணி
இந்த கோயில் அவ்வளோ பிடிச்சி போய் எங்கள் கல்யாண நாள் செவ்வாய்க்கிழமைனா இங்கே வந்துடுவோம். அந்த ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் முதல் படி இங்கே வெடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போவோம். நல்ல மனசோ ஏதோ ஒரு கஷ்டம் இருந்தாலும் இந்த கோயிலில் வந்தாலும் ஆறுதலாக இருக்கும், நல்லா சந்தோஷமாக இருக்கும். வந்து நீங்கள் அந்த அனுபவத்தை பாருங்கள், பாட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பலன் வரும். அது உண்மை அதுதான். ஏன்னா நான் பெருமாள் பக்தி அதிகம், எனக்கு பெருமாளுக்கு தான் மாலை போட்டு கும்பிடுவேன். அதோடு நான் எப்போ இந்த சாமி கும்பிட்டாருந்தோ அதில் நான் முருகர் பக்தர்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆண்டார்குப்பம் பாலசுப்ரமணிய சுவாமியானது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் ஆண்டார்குப்பம் என்ற கிராமத்தில் சென்னை கொல்கத்தா தேசிய பொன்னேரி மாநில சாலையில் அருகாமையில் அமைந்துள்ளது. இந்த க்ஷேத்திரம் பார்த்திங்கன்னா 15ஆம் நூற்றாண்டில் உருவானதாக சொல்கிறாங்க. அருகநாதர் பாடல் பெற்ற ஸ்தலம். ஒரு திருப்பவேளை ஒரு பாடல் பாடியிருக்காரு. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நல்ல பிரார்த்தனை ஸ்தலங்கள். நமக்கு என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக கை கூடும். சிறுவாவூருடைய க்ஷேத்திரத்தோட முன் க்ஷேத்திரம் இது. 12 மாதங்களும் 12 கிருத்திகை விசேஷம் நடக்குது. சித்திரை மாதத்தில் பிரம்மோற்சவம்னு சொல்லிட்டு 10 நாள் திருவிழா நடைபெற்று வருகிறது. வைகாசி மாதம் விசாகம், ஆடி மாதம் உத்திர திருவிழா, ஆடி மாதம் கிருத்திகை விசேஷம். அது மாதிரி 12 மாதமும் 12 விசேஷ தினங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த திருக்கோயிலில் முருகர் பார்த்திங்கன்னா எங்கும் இல்லாத மாதிரி 2 கரங்களையும் தொடமீது வச்சு ஆட்சி புரிந்து அருள்புரிந்து வருகின்றார். ஏன் அது மாதிரின்னு பார்த்திங்கன்னா, இங்கே வந்து ஒரு நந்தவன தோட்டத்தில் முருகர் குழந்தையாக விளையாடிட்டு இருக்காரு. அப்போ நான்முகன் பிரம்மா கிராஸ் பண்ணுறாரு. அப்போ பிரம்மாவை பார்த்து ஒரு குழந்தை கேள்வி கேட்குறாரு. எல்லாம் ஓம் சொல்கிறாங்களே, அது என்ன தாத்பரியம்னு சொல்லிட்டு. அப்போ பிரம்மா வந்து, நீ சின்ன பையன் தானே, உனக்கு நான் தலைவணிங்க சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெட்வைட்டாக இருந்ததுனால பிரம்மாவை தலைமையில குட்டி சிறையில் அடைச்சதா ஒரு வரலாறுங்க. இந்த முருகர் பார்த்திங்கன்னா காலையில் வந்து குழந்தை மாதிரியாகவும், மதியத்தில் வாலிபனாகவும், சாயலட்சம் பார்த்திங்கன்னா வயோதிகனா 3 விதமான பருவங்கள் 30 பருவங்களை உணர்த்துற மாதிரி காட்சிக்கு இயற்கையாகவே காட்சி கொடுத்து வருகிறார். பொதுவாக மக்கள் வந்து செவ்வாய்க்கிழமையில் வந்து தரிசனம் பண்ணால் அவ்வளோ விசேஷங்கள். இதை வந்து தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிலும் பரம்பரை அறங்காவலர் நேர்பார்வையிலையும் நடைபெற்று வருகின்றன. இது திருக்கோயிலுக்கு நீங்கள் சென்னையிலேருந்து சுமார் ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. நேராக வந்து அவரை பார்த்திங்கன்னா அவருடைய அருள் கிட்டம் உங்களுக்கு. 6 செவ்வாய்க்கிழமை இல்லை 6 ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா நம்ம நினைக்கிற இது நடக்குது. பொதுவாக அந்த பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு, குழந்தை பாக்கியம், திருமண தடங்களுக்கு பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக கடைபிடித்து வருகிறார்கள். இப்போது நீங்கள் ஒரு மனசில் வேண்டுதல் நினச்சிங்கன்னா அது ஆண்டார்குப்பம் முருகன் எங்கேயும் இல்லாத காட்சியாக இங்கே வந்து காட்சி தரிசனம் கொடுப்பார் உங்களுக்கு. கோயில் வந்து தினசரி காலையில் 6:30லேருந்து 12:30 மணி வரையிலும், சாயந்தரம் வந்து 4:30லேருந்து 8 மணி வரையும் தினசரி திறந்திருக்கும். விசேஷ தினங்களில் நேரம் மாறுதலுக்கு உட்பட்டதாக செவ்வாய்க்கிழமையில் காலையில் 5:30லேருந்து தொடர்ச்சியாக இரவு 8:30 வரையும் இருக்கும். அதே மாதிரி கிருத்திகை தினங்கள்லேயும் விசேஷமாக இருக்கும். ஃபுல்லாக முழு நேரமும் திறந்திருக்கும். நீங்கள் பிரார்த்தனை ஸ்தலன்ற மாதிரி நம்ம உத்தியோகத்துக்கோ இல்லை பதவி உயர்க்கோ சுவாமி நீங்கள் ஒரு தடவை வந்து நேராக சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த முறை வரும்போது உங்களுக்கு அந்த பரிகாரம் செய்யாமலேயே உங்களுக்கு அந்த இது கிட்டும் உங்களுக்கு. இது பரிகார ஸ்தலம் இல்லை, அதாவது நம்ம பிரார்த்தனை ஸ்தலம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கை கொடுத்து முடிச்சு கொடுப்பாரு அவர். இதெல்லாம் சொல்கிறத விட நேராக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அழகம் இதுவாக உங்களுக்கு அடுத்த முறை அவங்கள அவரே வர வச்சுட்டாரு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திர ஜனங்கள் வந்து நிறைய குலதெய்வமாக இருக்காங்க. நீங்கள் ஒரு முறை நேராக வந்து தரிசனம் பண்ண மாதிரி தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். சிந்தூராந்த காந்தி வதனம் கேசூராராதிவகி திவ்யைராரண விபூஷணதனம் சொர்க்காந்தி சௌக்கியப்பிரதம் சுப்பிரமணியம் உபாஸ்மகே.